friends, welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஸ்டைல்ல எக் கிரேவி தான் பண்ண போறோம். இது வந்து எல்லாத்துக்குமே நம்ம தொட்டுக்கலாம். ஒரு plain ரைஸ் கூட நல்லா சாப்பிடலாம். சப்பாத்தி, நான், தோசை, இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி எல்லாத்துக்கூடயும் இது சூப்பரா இருக்கும். நல்ல காரசாரமா எக் வச்சு இன்னைக்கு செட்டிநாடு ஸ்டைல்ல நம்ம செய்யலாம். அதுக்கு வந்து இப்போ நான் ஒரு 6 ல இருந்து 7 முட்டை அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். செட்டிநாடுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மசாலா இருக்கு. தனியா, மிளகு, சீரகம் இந்த ஃப்ளேவர்ல தான் செட்டிநாடு மசாலா இருக்கும். நம்ம கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஒவ்வொன்றா போட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதை வறுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 5 குண்டு வரமிளகாய். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இது கூட நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் நல்லா வறுபடணும், எல்லாம் வாசனை வரணும். நல்லா சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம். இது எல்லாமே நல்லா வறுக்கணும். சின்ன வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மசாலா வந்து அரைச்சிட்டோம். இப்போ அடுத்து பேன் வச்சு நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிக்கலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு சோம்பு 1 டீஸ்பூன், பிரிஞ்சி இலை 2, கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி முக்கெல்லாம் போட்டுக்கலாம். கூடவே இன்றைக்கி நான் 250 கிராம் இன்றைக்கி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணதை எடுத்திருக்கேன். எல்லாமே நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா சாஃப்டாக ஆகணும். வெங்காயம் வதங்க ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடவே 3 தக்காளி பழமாக சின்ன சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துடலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ மூடி போட்டு நல்லா வேகணும். இது வந்து வெங்காயமும் தக்காளியும் உங்களுக்கு தனித்தனியாக இல்லாமல் நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும். நம்ம வந்து பாதி வதங்கும் போதே அடுத்து எதையுமே சேர்க்கக்கூடாது. நல்லா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இது நல்லா வதங்கட்டும். இப்போ மூடி போட்டு வதங்கட்டும். இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வதங்கியிருக்கு. இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் தான் ஃபஸ்ட்டு சேர்த்தோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். நம்ம வறுத்து அரைச்ச மசாலா. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ வேக வச்ச முட்டையை லைட்டாக கத்தி வச்சு கீறி விட்டுக்கோங்க. முழுசாக கட் பண்ணக்கூடாது. இப்போ எல்லா முட்டையும் நம்ம கிரேவியில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா ஒன்றா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போது முட்டை கூட நல்லா மசாலாலாம் உள்ளே போயிட்டு நல்லா ரெடி ஆகிடுது. இது கூட ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போது அருமையான செட்டிநாடு எக் கிரேவி ரெடி ஆகிடுது. நல்லா காரசாரமாக ருசியாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.